அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தாவிக எம்எல்ஏ பல்லவியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். குடிநீர், கழிவுநீர், மின்தடை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என மக்கள் ஆவேசமாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஹரி. வணக்கம் ஹரி. தாவிக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. குடிநீரில் கழிவுநீர் கலந்தாக புகார் எழுந்த நிலையில் எம்எல்ஏ பல்லவி முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புளியந்தோப்பு சாஸ்திரி நகரில் 10 நாட்களாக நீடிக்கும் குடிநீர், கழிவுநீர் மற்றும் மின்தடை பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கோரி மக்கள் ஆவேசம். சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். இதனால் குடிநீரை பயன்படுத்த முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளனர். பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் திருவிக நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நீண்ட நாட்களாக பிரச்சனை நிரந்தர தீர்வு காணப்படவில்லை என கூறி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அதிகாரிகளையும் முற்றுகையிட்டு தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மேலும் சாஸ்திரி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளால் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டுள்ள மின் கேபிள்கள் சேதமடைந்து அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சனையை உடனடியாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மின்சார தடை ஏற்படுத்தும் கேபிள் சேதம் தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளுடன் இணைப்பு விரைந்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினர் உறுதிமொழியை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இருப்பினும் பல நாட்களுக்கு நீடித்து வரும் அடிப்படை வசதி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஹரி.